பிறருடைய ஹக்குகள் அமானிதங்கள் எதுவும் இருக்குமானால், கடன் போக்குவரத்துகள் இருக்குமானால் அதை ஒப்படைக்கிறதுக்குண்டான வழிகளை செய்து கொள்ளுதல். மரணப்படுக்கையில் உளுந்தாச்சு, அவங்கள அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையோ கடன் வாங்கினது ஞாபகத்துக்கு வருது. ஆனா யாருக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஒசையத்து பண்ணி அந்த கடனை கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறோம். நம்மளால எந்திரிச்சு போவோம், நம்ம தான் படுக்கையில கிடக்கிறது. அப்ப அதுக்கு உண்டான பொறுப்பாளிகள்கிட்ட அந்தந்த ஹக்குகளை ஒப்படைக்க வேண்டியவர்கள்ட்ட ஒப்படைத்து விட வேண்டும் என்று அந்த பொறுப்பாளிகளுக்கு சொல்வது, குறிப்பாக படுக்கையில கிடக்கிறவங்களுக்கு, மரண தருவாயில இருக்கக்கூடியவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் பிரதான 4வது ஒழுங்கு. அப்போ அதற்கான வசியத்தை செய்து கொள்ளுதல். கடன்பட்டவர் கடனை அடைப்பதற்கோ அல்லது மன ரீதியான பாதிப்பை ஏற்படுது, அவரை நல்லா திட்டிருப்போம் அல்லது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்போம், நமக்கு தெரியுது, பின்னாடி காலத்துல நம்ம தெரியுது. எப்போ தெரியுது? படுக்கையில கிடக்கும் போது தான் தெரியுது. அவளுக்கு அநியாயம் செஞ்சமே, அல்லாட்ட நான் பிறருக்கு அநியாயம் செஞ்ச லாலிமாக போயிடக்கூடாதே, அப்படி அச்சம் வருது. அவங்கள கூப்பிட்டு, நம்ம போக முடியல, கூப்பிட விட்டு மன்னிப்பு கேட்டு, நம்ம சொந்த பந்தங்கள் சில நேரங்கள் அனாவசியமா திட்டி சண்டை பிடிச்சி பேசாமையில இருந்திருப்போம். அதெல்லாம் பொறுப்பு தேடி சரி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது குறிப்பாக மரண தருவாயில இருக்கு. நம்ம குடும்பங்கள் எல்லாம் காப்பாற்றணும். யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க அதுல பெரிய சிந்தனை இல்லாட்டாலும் நம்ம சொல்லணும், நீங்க யாருக்காவது ஏதாவது சண்டை கிட்ட பிடிச்சிங்களா சொல்லுங்க, அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து பொறுப்பு தேடி இருங்க. ஆகிரத்தோட விளையாட முடியாது, துனியாவில் விளையாடிக்கலாம். ஆகிரத்து விஷயம் இது. நம்ம அந்த குற்றத்தோட மூத்தா படம் நாளை மறுமையில எவ்வளவு அமலோடு போனாலும் அமல்கள் பிடிக்க கொடுக்கப்பட்டு விடுமே. துனியாவில ஏதாவது கேட்டு கொடுத்து சமாளிச்சு முடிச்சால, மன்னிப்பு கேட்டு ஏதாவது செஞ்சு அழுது இப்படி கிடக்கிற பாவம் மன்னிச்சுட்டேன்னா முடிஞ்சு வச்சு அல்ல மன்னிச்சிருவான். இதுல கௌரவம் பார்த்துட்டு நாளைக்கு அங்க போய் நம்மளுடைய அமல்களை தொலைத்து கொண்டு நிற்கக்கூடாது. அதனால இந்த வசியத்து ரொம்ப முக்கியமானது. இதற்கு ஆதாரமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்துல பதிவு செஞ்ச 6534வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் கானத் இன்தஹு மதலமாலி அஹீஹி மின் அரித். நம்பர் சொல்ற எல்லாத்துட்டையும் அநேகமா புகாரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை எடுத்து போட்டு பாருங்க. ஒரு அநீதம் ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்திலேயோ அல்லது மானபங்கப்படுத்துற விஷயத்திலேயோ ஒரு அநீதம் செஞ்சுட்டு ஒரு மனிதன் மூத்தா போய் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல வருகிற பொழுது கியாமத்து நாளையில அவர் எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாது. பொருளாதாரத்தை கொடுத்து ஈடு செய்ய முடிகிற விஷயமா இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? இவருடைய நன்மையை வாங்கி அவருக்கு கொடுத்து விடுவான். ஒரு கால் நன்மை இல்லாம போயிட்டான், இவன் இந்த மாதிரி பண்ணவன் நன்மை கூட செய்யாம தானே சேர்த்து போயிருப்பான். நன்மை இல்லாம போயிருந்தான்னா இவனுடைய தீமை, அவனுடைய தீமை, பாதிக்கப்பட்டவனுடைய தீமை எடுத்து இவன் தலையில வைக்கப்படும். கடைசியில அவனை தூக்கி நரகத்துல போடும். அப்படிங்கிற ஹதீஸ் தான் இந்த நம்பர் தந்தேன். நீங்க போய் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை பாருங்க. அப்போ நம்ம கடன் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அவைகளை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும்.